வணக்கங்க. இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிருக்கு மிளகு பூண்டு குழம்பு. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், வெந்தயத்தையும் ஆட் பண்ணி வறுத்துக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் பக்கத்துலேயே ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கணுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே தேவையான காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் நான் ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி அப்படியே ஆட் பண்ணாதீங்க. தக்காளி ஒரு பேனில் போட்டு உப்பு மஞ்சள் போட்டுட்டு நல்லா எவ்வளோ கரைக்க முடியுமோ அவ்வளோ கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கறிவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சொல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு அந்த புளி தண்ணியை அப்படியே ஊற்றி நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுட்டோன்னே இந்த மாதிரி திக்காக கிடைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மிளகு, சீரகம், வெந்தயத்தை அதில் கொட்டி நல்லா கலரி விட்டுருங்க. அப்படியே ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலே ஊற்றி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இறக்குனீங்கன்னா அப்படி இருக்குங்க.